இருளின் ஆட்சியை முறியடிக்க அஞ்ச நிகழ்ந்த பலியை நினைப்போம். இறைவன் மைந்த நீ பலி பொருளாய் தன்னை இழந்த தியாக முறைப்போம். இருளின் ஆட்சியை முறியடிக்க அஞ்ச நிகழ்ந்த பலியை நினைப்போம். இறைவன் மைந்த நீ பலி பொருளாய் தன்னை இழந்த தியாக முறைப்போம். சுயநலம் மறைய சமத்துவம் மலர அன்பு பரிவு கொண்ட இறை குலம் வளர்ப்போம். இறை குலமே எழுவோம், இறையரசை அமைப்போம். மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். இறை குலமே எழுவோம், இறையரசை அமைப்போம். மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உருமாற்ற விழா திருப்பள்ளிக்கு உங்களை அன்போடு நான் வரவேற்கிறேன். இந்த நாளில் தன்னுடைய இறைத்தன்மையை முழுமையாக வெளிப்படுத்துகிற இயேசு கிறிஸ்து அந்த மாட்சியோடு நாமும் இணைந்து நிலை வாழ்வை பெறுவதற்கான அழைப்பை கொடுக்கிறார். ஆகவே திருப்பலியிலே நாம் மனமொன்று இறைவனிடத்தில் செபிப்போம். இறைவனுடைய மாட்சிக்குரிய பிள்ளைகளாக நாமும் மாறுகிற பாக்கியத்தை இறைவன் நமக்கு தரும்படியாக திருப்பலியிலே நாம் இணைந்து மன்றாடுவோம். இந்த தூய மறைபொருளை தகுதியோடு ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கும் நம்முடைய பாவங்கள் பலவீனங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கமைத்து நம் பாவங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்க மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழுகின்றோம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம்
கொள்கின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்ட இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர், உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாம் இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய ஒரே திருமகனின் மாட்சிக்குரிய தோற்றமாற்றத்தின் போது மூதாதையரின் சாட்சியத்தால் எங்கள் நம்பிக்கையின் பேருண்மைகளை உறுதிப்படுத்தினீரே. மக்கள் எல்லாரும் உம்முடைய பிள்ளைகளாகும். நிறைவான உரிமை பேற்றினை பெருவென வியத்தக முறையில் முன்னறிவித்தீ. உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அன்பார்ந்தவும் திருமகனின் குரலுக்கு செவிசாய்த்து அவரோடு உடன் உரிமையாளராகும் தகுதியை அடைவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அவருடைய ஆடை வெண்பனி போல் இருந்தது. இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 9 தொடங்கி 10 முடிய மற்றும் 13 தொடங்கி 14 முடிய. நான் பார்த்து கொண்டு இருக்கையில் அரியணைகள் அமைக்கப்பட்டன. தொன்மை வாய்ந்தவர் அங்கு அமர்ந்தார். அவருடைய ஆடை வெண்பனி போலவும் அவரது தலைமுடி தூய பஞ்சு போலவும் இருந்தன. அவருடைய அரியணை தீ கொழுந்துகளாயும் அதன் சக்கரங்கள் எரி நெருப்பாயும் இருந்தனர். அவர் முன்னிலையிலிருந்து நெருப்பாலான ஓடை தோன்றி பாய்ந்து வந்தது. பல்லாயிரம் பேர் அவருக்கு பணிபுரிந்தார்கள். பல கோடி பேர் அவர் முன் நின்றார்கள். நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமர்ந்தது. நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ, தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சி உரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சியுரிமை என்றும் உள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல்.
திருப்பாடல் 97 பல்லவி. உலக அனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். உலக அனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். உலக அனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். உலகம் மகிழ்வதாக, திரளான தீவு நாடுகள் களி கூர்வனவாக. மேகமும் காரிருளும் அவரை சூழ்ந்துள்ளன. நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம். நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம். உலக அனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். ஆண்டவர் முன்னிலையில், அனைத்துலகர் தலைவரின் முன்னிலையில் மலைகள் மெழுகென உருகுகின்றன. வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன. அனைத்து மக்களினங்களும் அவரது மாட்சியை காண்கின்றன. ஏனெனில் ஆண்டவரே உலக அனைத்தையும் ஆளும் உன்னதர் நீர். தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலானவர் நீரே. உலக அனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். உலக அனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். இரண்டாம் வாசகம். விண்ணிலிருந்து இக்குறளொலியை நாங்கள் கேட்டோம். திருத்தூதர் பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 16 முதல் 19 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் பற்றி நாங்கள் உங்களுக்கு தெரிவித்த போது சூழ்ச்சியாக புனைந்த கதைகளை ஆதாரமாக கொண்டு பேசவில்லை. நாங்கள் அவரது மாண்பை நேரில் கண்டவர்கள். என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று மாட்சிமிகு விண்ணகத்திலிருந்து அவரை பற்றிய குரல் ஒலித்தபோது தந்தையாகிய கடவுளிடமிருந்து மதிப்பும் மாட்சியும் பெற்றார். தூய மலையில் அவரோடு இருந்தபோது விண்ணிலிருந்து இக்குறளொலியை நாங்கள் கேட்டோம். எனவே இறைவாக்கினர் கூறியது இன்னும் உறுதியாயிற்று. அவர்கள் கூறியதை நீங்கள் கருத்தில் கொள்வது நல்லது. ஏனெனில் பொழுது புலர்ந்து விடிவெள்ளி உங்கள் இதயங்களில் தோன்றும் வரை அது இருண்ட இடத்தில் ஒளிரும் விளக்கை போன்றது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன். அல்லேலூயா.
அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் ஓர் உயர்ந்த மலைக்கு தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவரது முகம் கதிரவனைப் போல் ஒளிர்ந்தது. அவருடைய ஆடைகள் ஒளி போன்று வெண்மையாயின. இதோ மோசேயும் எலியாவும் அவர்களுக்கு முன் தோன்றி இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தனர். பேதுரு இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது நல்லதும். உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைக்கட்டுமா? இது உமக்கு விருப்பமா என்றார். அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்த போதும் ஒளிமயமான மேகம் ஒன்று அவர்கள் மேல் நிழலிட்டது. அது மேகத்தினின்று, என் அன்பார்ந்த மைந்தறிவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அதை கேட்டதும் சீடர்கள் மிகவும் அஞ்சி முகம் குப்புற விழுந்தார்கள். இயேசு அவர்களிடம் வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் நிமிர்ந்து பார்த்தபோதும் இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது இயேசு அவர்களிடம், மானிட மகன் இறந்து உயிருடன் எழுப்பப்படும் வரை இக்காட்சியை பற்றி எவருக்கும் சொல்லக்கூடாது என அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இயேசுவினுடைய உருமாற்றம், தோற்ற மாற்றம் அல்லது டிரான்ஸ்ஃபிகுரேஷன், இந்த விழாவை திரு அவையோடு இணைந்து நாம் கொண்டாடினாலும் பல நேரங்களில் புரிந்து கொள்வதற்கு சற்று ஒரு கடினமான ஒரு நிகழ்வு இது. திருச்சபையில் ஒரு தப்பறை கொள்கை இருந்துச்சு, ஹெரசி. அது என்ன சொல்லுச்சுன்னா, இயேசு கிறிஸ்து உண்மையிலேயே அவர் மனிதனாக அவர் வாழவில்லை. மனித உணர்வுகளோ மனிதர் உணர்கின்ற காயங்களோ வழிகளோ அவருக்கு இல்லை. மாறாக அவர் மனிதரைப் போல தோன்றினார். வெறும் தோற்றத்தில் மட்டும்தான் அவர் மனிதரைப் போல இருந்தார். உண்மையில் அவர் மனித தன்மையோடு வாழவில்லை. திரு அவையில் பல புனிதர்கள், பல அறிஞர்கள் இந்த தப்பறை கொள்கைக்கு எதிராக அவர்கள் பதிலளித்திருக்கிறார்கள். அவர் உண்மையில் இறைமகனாய், உண்மையில் அவர் இறைவனாய் மனிதனாய் நம் மத்தியில் வாழ்ந்தார்னு சொல்லி. அப்போ இன்னைக்கு இயேசு மலை மேலே ஏறி போகிறாரு. போன உடனே அவர் தோற்றம் மாறினாரு, அவருடைய உண்மையான தோற்றம் வந்துச்சுன்னு சொன்னோம்னா, இயேசுவினுடைய மனித தன்மையை, அவருடைய மனித உருவத்தை, தோற்றத்தை நாமும் தவறாய் புரிந்து கொண்டு தப்பறையை போதிக்கிறவர்களாய் மாறிவிடுவதாகவே மிக தெளிவான ஒரு பார்வை இருக்க வேண்டும். ஒரு முறை நண்பர்கள் எல்லாம் இணைந்து ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறப்ப அந்த ஹோட்டலில் மெனு கார்டு கொடுத்தாங்க, என்ன சாப்பிட்றீங்கன்னு சொல்லி. அப்போ எல்லா நண்பர்களுமே நாங்கள் ஏற்கனவே சாப்பிட்ட எங்களுக்கு பிடித்த ஒரு உணவை நாங்கள் எல்லாமே சஜஸ்ட் பண்ணோம். அப்போ அந்த இடத்தில் நின்று எங்களுக்கு வேலை செஞ்ச அந்த வெயிட்டர் சொன்னாப்புல, நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், அது நல்லா இருக்குன்னு சொன்னோன்னா நாங்கள் நக்கல் அடிக்கிறோம். அவருக்கு வியாபாரம் ஆகணும் போல், அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் போல், அதனால தான் அவர் அதை விற்பனை செய்ய ஆசைப்படுகிறார். சொன்னால் இல்லை காசு காலையில் தம்பிங்களா, அது ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி உள்ளது. நாங்கள் அதை புரிந்து கொள்ளவே இல்லை. ஏன்னா எங்களுடைய அனுபவத்தில் நாங்கள் ஏற்கனவே அங்கு சென்று சாப்பிட்டதில் எங்களுக்கு பிடிச்சதை மட்டும்தான் சொன்னோம். நாங்கள் சாப்பிடாத உணவை கண்டுக்கவே இல்லை. ஆனால் அவர் என்ன செய்கிறாருன்னா, நீங்கள் ஏற்கனவே சாப்பிட்டீங்க இதெல்லாமே பரவாயில்ல,
ஆனால் நீங்கள் சாப்பிடாத ஒரு உணவு ஒன்று இருக்குது, இந்த உணவை நீங்கள் ஒரு முறை சுவைத்து பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னாங்க. அப்போ எங்களோட கூட இருந்த நண்பர் சொன்னார், சரி நமக்கெல்லாம் பிடிச்சதை ஆர்டர் பண்ணுவோம், இன்றைக்கி அண்ணன் வாயை திறந்து பேசிட்டாப்புல, அதனால் அண்ணனுக்காக அந்த உணவை ஆர்டர் பண்ணணும்னு சொல்லி எல்லாமே ஆர்டர் பண்ணோம். வந்து சாப்பாடெல்லாம் வச்சாங்க. நாங்கள் ஏற்கனவே சாப்பிட்டு இருந்த சாப்பாடை சாப்பிட்டோம். பெரிதாய் ஒன்றும் எங்களுக்குள்ள ஒரு ஃபீட்பேக் இல்லை, ஏன்னா நமக்கு தெரியும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஆனால் எதை அந்த ஊழியர் எங்களுக்கு பரிந்துரைத்தாரோ அந்த உணவை சாப்பிட்டதுக்கப்புறம் உண்மையிலேயே எங்களில் பெரும்பான்மையானவர்கள் நாங்கள் ஆச்சரியமாக போனோம், இவ்வளவு டேஸ்டான ஒரு சாப்பாடு ஏன்னா ஒரு நாளைக்கு இது வரைக்கும் யாருமே சொன்னதில்லையேன்னு சொல்லி. அதுக்கப்புறம் எப்போ போனாலும் சரி முதலில் நாங்கள் அதை தான் ஆர்டர் பண்ணுவோம், அதை கொண்டு வாங்க, மற்றதெல்லாம் அப்புறம் தாங்கன்னு சொல்லி. அன்பு உறவுகளே, உருமாற்றத்திற்கு முன்னாடி இயேசுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வு மிக மிக முக்கியம். பேதுரு அறிக்கை எடுக்கிறார், ஆண்டவரே நாங்கள் யாரிடத்தில் செல்வோம், வாழ்வு தருகிற வார்த்தையெல்லாம் உம்மிடம் தானே இருக்கிறதுன்னு சொல்லி இயேசுவை குறித்து அவர் அறிக்கை எடுக்கிறார். ஆனால் இயேசு சொல்லுவார், நான் ஜெருசலேமுக்கு போக வேண்டும், அந்த ஜெருசலேமில் நான் ஒப்புவிக்கப்பட வேண்டும், என்னை அடிப்பார்கள் உதைப்பார்கள், நான் மரணிக்க வேண்டும், நான் மரணித்தாலும் 3ஆவது நாள் உயிர் தெளிவேன்னு சொன்ன பொழுது பேதுரு சொல்லுவார், ஆண்டவரே இது உங்களுக்கு நிகழக்கூடாது. இயேசு சொல்லுவார், அப்பாலே போ சாத்தானே. ஏனெனில் இயேசுவை அவர்கள் கண்டது அவர் ஒரு தலைவர், ஒரு ரபி, ஒரு போதகர். அவர் எங்களுக்கு எப்படிப்பட்ட விடுதலை கொடுப்பார்? இதுவரை நான் கீழ் இருக்கிறேன், எனக்கு மேல் ஒரு அதிகாரம் இருக்கிறது, இவர் வெற்றி பெறுகிற பொழுது அவன் எங்களுக்கு கீழ் வருவான், நான் அவர்களை ஆள்பவனாய் மாறுவேன். இதுதான் அவர்கள் அறிந்திருக்கிற உலகின் ஆளுமை தரம். இயேசு கூட சேர்ந்து சொல்லுவார், என் சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னால் சீடர்களாய் வாருங்கள்னு சொல்லி. அப்ப அந்த சிலுவை அப்படின்றது என்னான்னு அந்த சீடர்களுக்கு என்ன தெரியும்? ஏற்கனவே சிலுவையை பற்றி அவர்களுடைய பார்வை தானே. சிலுவை என்பது அன்னைக்கு அவமானம், அன்னைக்கு தண்டனை, அன்னைக்கு தோல்வி. இவர்கள் எதிர்பார்ப்பதோ இயேசு என்கிற ஒரு வெற்றி பெற்ற வீரனை, ஒரு தலைவனை, ஒரு ஆள்பவனை. ஆனால் இயேசுவோ அவமானத்தை, அடையாளங்களை அவர் சுமக்க ரெடியா இருக்கிற பொழுது பேதுரு சொல்லுகிறார், இது உமக்கு நிகழக்கூடாது ஆண்டவரே, உம்மை நாங்கள் அப்படிப்பட்டவராய் காணவில்லை, அப்படிப்பட்ட ஒரு தலைவராக நாங்கள் நினைத்து பார்க்கவில்லை, நீங்கள் இந்த உலகம் இருப்பது போல. அதனை தொடர்ந்து தான் இயேசு அவர் மலைக்கு செல்லுகிறார். பாருங்கள், இந்த மலை அனுபவம் வெளியத்தில் ரொம்ப ரொம்ப ஆழமானது. மலை அனுபவம் இன்னைக்கு கூட பாருங்க, மோசேயும் எலியாவும் இருக்கிறார்கள். சட்டங்களை உருவகப்படுத்துகிற மோசேயும் இறை வாக்குகளை உருவகப்படுத்துகிற எலியாவும் இருக்கிறார்கள். இந்த 2 பேர் வாழ்க்கையிலுமே இந்த மலை அனுபவம் இருந்துச்சு. சீனாய் மலை அனுபவம் மோசேவுக்கு சொந்தம், ஒரேபு மலை அனுபவம் எலியாவுக்கு சொந்தம். 2 பேரும் மலைக்கு மேலே போவாங்க, மேகங்களுக்குள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், ஆண்டவருடைய வெளிப்பாட்டை அவர்கள் காண்பார்கள். இந்த நாளில் பார்க்கிறோம், இந்த மேகம் என்பது கடவுளுடைய பிரசன்னத்தை குறித்து காட்டுகிறது. இந்த 3 நிகழ்வுகளும் மோசேயின் மலை அனுபவத்திலும், எலியாவின் மலை அனுபவத்திலும், இன்று இயேசுவின் மலை அனுபவத்திலும் அந்த மேகம் அவர்களை சூழ்ந்திருக்கிறது. எந்த மேகம்? பாலைவனத்தில் தன் மக்களை வழிநடத்தினார் நெருப்பாய், மேக தூணாய். அந்த மேகத்தில் ஆண்டோடைய பிரசன்னம் வந்து அவர்களை அது முழுமையாய் அப்படியே மூழ்கடிக்கிறது. அப்படி ஒரு மிகவும் உன்னதமான ஒரு காட்சியிலே இயேசுவினுடைய மாட்சி வெளிப்படுகிறது. இயேசுவினுடைய மாட்சி வெளிப்படுகிறது. வெறும் கண்களால் காண முடியாத மாட்சியை சீடர்கள் காண்கிறார்கள், மெய் மறந்து போகிறார்கள். அவர்கள் மனிதர்கள் வாழ்கிற இடத்தில் தற்போது இல்லை. மனிதர்கள் இயல்பாய் வாழ்கிற சமவெளி பகுதியை கடந்து மலைக்கு மேலே வந்திருக்கிறார்கள். எப்பொழுதும் அவர்கள் அருந்துகின்ற உணவில் அல்ல, மலை உணவு என்கின்ற இறைவனுடைய அனுபவத்தை பெறுகிறவர்களாய் மேலே வராங்க. இயேசுவையும் மோசேவையும் எலியாவையும் அவர்களின் மாட்சியும் கண்ட பொழுது பேதுரு தன்னை முழுமையாய் மறக்கிறார். கீழே போகணும், சண்டை போடணும், ஜெயிக்கணும், ஆட்சியை கைப்பற்றணும், நீங்க ஆளணும், நாங்கள் எல்லாம் உங்களோட மந்திரிகளாக எந்த இடமும் கிடையாது. ஆண்டவரே, இங்கேயே தங்கி விடுவோம் ஆண்டவரே. இந்த மாட்சியை விட வேறு என்ன கீழே கிடைக்க போகுது? இந்த மாட்சியை விட பெரிதாய் கீழே என்ன இருக்கு? இந்த மாட்சியின் நிழலில் அமர்வது எவ்வளவு பாக்கியம். அந்த மரியாக்கு சொல்லுவார்ல, நல்ல பங்கு என் பாதம்னு சொல்லி மாட்சியை கண்டவுடன் இதுதான் நல்ல பங்குன்னு தன்னை மறக்கிறார் பேதுரு. அன்பு உறவுகளே, இயேசுவின் உருமாற்றம் சுட்டி காண்பது அதுதான்.
நாம் அனைவருமே அந்த மாட்சியில் பங்கெடுக்கக்கூடிய மக்களாய் பயணித்து கொண்டிருக்கிறோம். சட்டங்களை குறிக்கிற மோசையே வந்திருக்கிறார், இறைவாக்குகளை குறிக்கிற எலியா ஏன் வந்திருக்கிறார்? சட்டங்களை கடைபிடித்து இறைவாக்குகளை கேட்டு இங்கேயே செத்து மடிஞ்சு போங்கன்னு சொல்வதற்கா? இல்லை. நான் உங்களுக்கு கொடுக்கிற சட்டங்களும் நான் வெளிப்படுத்தியிருக்கிற இறைவாக்குகளும், அந்த சட்டங்களையும் இறைவாக்குகளையும் தன்னுள் தாங்கி இருக்கிற இயேசுவும் வந்தது நீங்கள் இங்கே நல்லா வாழ்ந்து சாகணும் என்பது கிடையாது. நீங்கள் விண்ணக விருந்திற்குரியவர்கள், நீங்கள் இதையெல்லாம் கடைபிடித்து அங்கு வந்து அந்த மாட்சியிலே பங்கெடுக்க வேண்டும். தொடக்கத்திலே ஆடையின்றி இருந்தார்கள், அவர்கள் அவமானப்படவில்லை அப்படின்னு வாசிக்கிறோம். ஆனால் பாவம் செய்த பிறகு அவர்கள் தங்கள் உடலை காண்கிறார்கள், வெற்றுடலாய் இருப்பதை கண்டு அவர்கள் நாணப்படுகிறார்கள் பார்க்கிறோம். ஆண்டவருடைய மாட்சி அகன்று விட்டது. பாவம் மனிதன் மேல் விழுந்தவுடன் மனிதன் மேல் இருந்த மாட்சி அது அகன்று போயிருச்சு. ஆண்டவர் மீண்டுமாய் சொல்லுகிறார், இந்த பாவத்தை எல்லாம் வென்று மரணத்தை கடந்து நீங்கள் மீண்டும் இந்த மாட்சியினால் உடுத்தப்பட்டவர்களாய் நீங்கள் அங்கே வரணும். உங்களுக்கு முன்னால் நீங்கள் காண்கிற இயேசு கிறிஸ்து அப்படிதான். அவர் உயர் மாட்சியில் இருந்தவர், மீண்டும் உயர் மாட்சிக்கு போக இருக்கிறவர். ஆனால் உங்களைப் போல மனிதனாய் வந்திருக்கிறார்னு சொன்னால் உங்களாலும் இந்த உலகத்தை கடந்து வர முடியும், அந்த மாட்சிக்குரிய மக்களாய் மாற முடியும். அதற்கு நான் கொடுத்திருக்கிற சட்டங்களும் இறை வாக்குகளும், அதை உங்கள் கண்களுக்கு முன்னால் வாழ்ந்து காட்டுகிற இயேசுவும் மிகப்பெரிய சான்று. ஆக நம்முடைய பார்வையில், நம்முடைய புரிதலில் இயேசுவை எப்படி பார்க்கிறோம்? பேதுருவை போலவா, அல்லது எங்களுடைய அந்த உணவக அனுபவத்தை போலவா? எங்களுக்கு தெரிந்த வாழ்வு போதும், எங்களுக்கு பிடித்த உணவு போதும், எங்களுக்கு பிடித்திருக்கிற போராட்டங்கள் போதும். இதை கடந்து இன்னொன்றுக்காய் நாங்கள் உழைக்க வேண்டிய தேவையில்லை, ஆசை இல்லை, கனவில் என்று வாழுகிற பொழுது இன்னைக்கு நமக்கு கடவுள் சொல்லுகிறார், இல்லை இல்லை, நீங்கள் பேதுருவை போல மிக குறைவான புரிதல் இருக்காதீங்க. எங்களைப் போல பழகி போன உணவுக்கே மீண்டும் மீண்டும் ஆசைப்படுகிற, அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். நான் கொடுக்கிற உணவு அழியாத வாழ்க்கை கொடுக்குன்னு சொன்னார் பார்த்தீங்களா? இன்றைக்கு கடவுள் இயேசு ஒளியாய் காண்பிக்கிறார், அவர் மாட்சிக்குரியவர். எந்த பேதுரு உமக்கு துன்பம் வேண்டாம், உமக்கு பாடுகள் வேண்டாம், உமக்கு மரணம் வேண்டாம், எருசலேமுக்கு போக வேணாம், நீங்கள் தலைவராய் இருங்கன்னு சொன்னாரோ, அந்த பேதுரு மாட்சியை கண்டவுடன் சொன்னாரே, நான் இங்கேயே இருக்கிறேன், நாம் இங்கேயே இருந்து விடுவோம், இதை கடந்து போக வேண்டாம், இதை விட உயர்வானது ஒன்றுமில்லை என்று தன்னை மறந்து தொலைச்சு பேசினார் பார்த்தீங்களா? நாமும் உண்மையான மாட்சியை கண்டோன்னு சொன்னா அந்த மாட்சியின் மீது மட்டும்தான் நம்முடைய கண்கள் இருக்கும், அந்த மாட்சியை நோக்கி மட்டும்தான் நம்முடைய பயணம் இருக்கும், அந்த மாட்சிக்குரியதாக மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். நான் இயேசுவை எப்படி பார்க்கிறேன்? இயேசுவை என் அன்றாட தேவைகளில் நான் தொட்டு தொட்டு பயன்படுத்துகிற ஊறுகா போல எனக்கு இயேசு இருக்கிறாரா, அல்லது அவர் என் இறுதி இலக்காக இருக்கிறாரா? இன்னைக்கு அவர் வெளிப்படுத்திட்டாரு. இயேசு கிறிஸ்துவை போல நாமும் ஒரு நாள் உருமாற்றம் அடைவோம். அது ஒரேபு மலையாகட்டும், சீனாய் மலையாகட்டும், அவர் ரத்தம் சிந்திய கல்வாரி மலையாகட்டும், அவர் சிந்திய இரத்தத்தினால் ஒரு நாள் நாமும் உருமாற்றம் அடைவோம், மாற்று உருவை பெற்றுக்கொள்வோம். அந்த மாற்று உரு எப்படி இருக்க வேண்டும்? அது கடவுளுடைய மாட்சியில் நாம் இணைந்து நிற்கிற மகத்துவமான உருவாக இருக்க வேண்டுமாம், அல்லது பாவத்தினால் கரைவிட்டு நெருப்பில வீழ்ந்து வேதனைப்படுகிற அழிந்து போகிற உருவாக இருக்க வேண்டுமா? நாம் அடைகிற மாற்றுரு நம்மை கடவுளோடு இணைப்பதாய், இயேசுவோடு இணைப்பதாய், அந்த மோசேவையும் எலியாவையும் காண்பதற்கான பாக்கியத்தை பெற்ற மோசேயின் யாக்கோபின் கண்களைப் போல நம்முடைய கண்களும் பாக்கியம் பெற்றதாய் மாறுகிற ஒன்றாய் இருக்கணும்னு சொன்னால், நாம் இப்போதிருந்தே நம்முடைய உண்மையான உருமாற்றம், இந்த உருமாற்றம் என்பது மாறி போகும். 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் இருந்த மாதிரி இப்போ இல்லை, இப்போ இருக்க மாதிரி இருக்க மாட்டேன் 10 வருஷத்துக்கு அப்புறம். இந்த உருமாற்றம் என்பது அது மண்ணை சார்ந்தது. கடவுள் கொடுக்கிற உருமாற்றம் இருக்குது பார்த்தீங்களா, அது பாவத்தை கடந்த மாட்சியினால் நம்மை உடுத்தி கொள்ளுகிற உருமாற்றம். அந்த உருமாற்றத்திற்கு நாம் இப்பயே தயார்படுத்துவோம். நிச்சயமாக பாவக்கரைகளினால் தொடக்கத்தில் நம்மை விட்டு விலகிய அந்த மாட்சி ஒரு நாள் மீண்டும் நம்மிடத்தில் வருகிற பொழுது நாம் ஆட்சி பொருந்திய அந்த ஆண்டவரோடு திருவெளிப்பாடு 4:5 வாசிக்கிறோம்ல, அந்த அரியணை சூழ்ந்திருக்கிற பாக்கியத்தை பெற்றவர்களாய் அவரை கண்ணார கண்டு அவரை தூயவரென வாழ்த்துகிற பாக்கியத்தை நாம் பெறுவோம்.
உண்மையிலேயே பேதுரு கண்டது கூட அது ஒரு முன் அடையாளம், ஒரு முன் சுவைதான். உண்மையான பாக்கியம், உண்மையான மகிழ்ச்சி அந்த விண்ணுலகில் இருக்குதுன்னு சொன்னால், இன்னும் அதையெல்லாம் பார்த்தாருன்னா பேதுரு என்னென்ன வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார். உண்மையிலேயே அது வார்த்தையால் சொல்ல முடியாத ஒரு அனுபவத்திற்கு அவரை கொண்டு போயிருக்குன்னு சொன்னால், அதை பெறுகிறது நோக்கி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். இறைவன் நம்மோடு துணையாக இருந்து அவருடைய சட்டங்கள்னு சொன்னால் நாட் ஒன்லி மியர் லாஸ், அவருடைய படிப்பினைகள் வழியாக, அவருடைய இறை வார்த்தைகள் வெளிப்பாடுகள் வழியாக நம் கண் முன்னால் வாழ்ந்து மிகப்பெரிய பாதையை நமக்கு இட்டு சென்றிருக்கிற இயேசுவின் வழியாக அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை முன்னோக்கி வழி நடத்தட்டும். ஆமேன். இதோ இதோ என்னை தந்தேன் இறைவா, இதோ இதோ எல்லாம் தந்தேன் தலைவா, இதோ இதோ என்னை தந்தேன் இறைவா, இதோ இதோ எல்லாம் தந்தேன் தலைவா. பொன்னை தரவா பொருள் தரவா, என்னை தருவேன் எல்லாம் தருவேன். பொன்னை தரவா பொருள் தரவா, என்னை தருவேன் எல்லாம் தருவேன். இதோ இதோ என்னை தந்தேன் இறைவா, இதோ இதோ எல்லாம் தந்தேன் தலைவா. அன்பர்களே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கிற பலி எல்லாம் வல்ல வானக தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒரே திருமகனின் மாட்சிக்குரிய தோற்றமாற்ற விழாவில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அவருடைய மாட்சியின் பேரொளியா பாவமாசுகளிலிருந்து எங்களை தூய்மைப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவாம், எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். அவர் தாம் தேர்ந்தெடுத்த சாட்சிகள் முன்பாக தமது ஆட்சியை வெளிப்படுத்தினார். அனைவருக்கும் பொதுவான மனித வடிவை தாங்கிய தமது உடலை பேரொளியால் துலங்கச் செய்தார். இவ்வாறு தம் சீடரின் உள்ளங்களிலிருந்து சிலுவையை பற்றி இடரலை அகற்றினார். தலையாகிய தம்மிடம் வியத்தகு முறையில் நிகழ்ந்ததையெல்லாம் தமது உடலாகிய திரு அவை முழுவதிலும் நிறைவேறும் என்பதை தெளிவாக்கினார். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்த நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராத முது ஆட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா,
உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூற்றம். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாகும். அவர் பாடுபட உள்ளம் கடிந்து தம்மை கையளித்த போதும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு வழங்கியவர் கூறியதாவதும், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு வழங்கியவர் கூறியதாவதும், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்தும் வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் என்று உமக்கு ஒளியும் புரிய தகுந்தவர்களாய் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்த்திருளும்படியாக உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்குமுடைய திரு அவை நினைவு கூர்ந்திரலும். எங்கள் திருத்தந்தை சிங்கராயர், எங்கள் ஆயர் ஆரோக்கிய ராஜ்யனை ஆயர்கள், குருக்கள், துறவி நிறைவாக ஆசீர்வதிப்பீராகும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உம்முடைய திருமுக வழியில் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் நமக்கு உகந்தவராய் வாழ்ந்தோராக எல்லா புனிதரோடும் நாங்களும் நிலை வாழ்வின் பிள்ளைகளாக மாறி உம் அன்பு திருமகனும் எங்கள் மீட்பெருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்திடும் வரம் அருள இறைஞ்சி மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்ற உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நம் மீட்பர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் அனைவரும் துணிந்து மன்றாடுவோம். விண்வெளியில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, உலகத்தின் கவலைகளில் மூழ்கி அமைதியிலிருந்து நடக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, நம்பிக்கையோடு உடைய திருப்பாதம் நோக்கி வருகிற பொழுது நீர் அவர்களுக்கு முழுமையான அமைதியை, புதிய நம்பிக்கையை தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இது இறைவனின் செம்மறி, தன்னை சிலுவையில் உடைத்தவர் மாட்சிக்குரியவராய் உயர்ந்து நம்மையும் அந்த மாட்சிக்குரிய பிள்ளைகளாய் மாற தேவையான அழைப்பை பலனை கொடுக்கிறார். இந்த திருவுணவு
ஒவ்வொரு முறையும் அவருடைய பாதையில் சிலுவைகளை சுமந்து கொண்டு நடக்க தேவையான பலனை நமக்கு தருகிறது. இவருடைய திருவிருந்து கலைக்கு பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் நெல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வசந்த ராகம் பாடுவோம் இந்த புனிதமான விருந்தினில். வசந்த ராகம் பாடுவோம் இந்த புனிதமான விருந்தினில். ஆனந்த கீதங்கள் பாடி போற்றுவோம். வசந்த ராகம் பாடுவோம் இந்த புனிதமான விருந்தினில். விண்வெளி போற்றி பாடும் இந்த மன்னன் வருகையில். காற்றும் ராகம் பாடும் இந்த இதயம் எழுகையில். விண்வெளி போற்றி பாடும் இந்த மன்னன் வருகையில். காற்றும் ராகம் பாடும் இந்த இதயம் எழுகையில். கடல் அலைகள் கவி பாடும் இந்த மீட்பர் புகழினை. அவர் அன்பு நம்மை காக்கும், அவரை போற்றுவோம் நாம். வசந்த ராகம் பாடுவோம் இந்த புனிதமான விருந்தினில். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் பேரொளியை அவரது மாட்சிக்குரிய தோற்ற மாற்றத்தால் வெளிப்படுத்த திருவுளமானீரே. நாங்கள் உட்கொண்ட விண்ணக உணவு அவரது சாயலாக எங்களை மாற்றிட அருள் வழங்குவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தாயெனவே தாவி வந்தோம், சேயெனவே எம்மை சேர்த்திடுவார். தாயெனவே தாவி வந்தோம், சேயெனவே எம்மை சேர்த்திடுவாய். பாவி என்னுள்ளம் தாயுனை தேடி போவிடும் குரல் கேளாய். கலங்கரை தீபமே,
கலங்களின் தாரகையே, துலங்கிடும் மணி கலங்குவோர்கதே, காத்திடுவாய் தாயே, கலங்கரை தெய்வமே. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.